ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு கார்லிக் மைனஸ் செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்கேன். கார்லிக் க்ளோவ் எடுத்துங்க. எக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குவான்டிட்டி மயனைஸ்க்கு 2 எக்ஸ் போட்டுங்க. இது மிக்சியில் பிளெண்ட் பண்ணிடலாம். முட்டை, மிளகு, பூண்டு நம்ம நல்லா மிக்சியில் ஒரு 2 செகண்டுக்கு நம்ம பீட் பண்ணிட்டோம். இப்போ 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நம்ம வச்சு பீட் பண்ணிக்கலாம். சுகரு சால்ட் போட்டு நம்ம பல்ஸில் வச்சு பீட் பண்ணிட்டோம். ஒரு 30 செகண்ட் வச்சு நம்ம பீட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் மிக்ஸி ஓட விடக்கூடாது. இப்போ தண்ணியாக ஆகிடும் நம்மளுக்கு மயனைஸு. ஸ்பூனால் ஆயில் ஊற்றிக்கலாம். மறுபடியும் பீட் பண்ணலாம். அதே மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு பீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லோவில் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். நம்ம மயனைஸ் ஆயில் ஊற்றி நம்ம பீட் பண்ணோம். திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் மறுபடியும் ஆயில் ஊற்றிக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம ஆயில் ஊற்றி பீட் பண்ணும்போது அது திக்னஸ் வந்துனே இருக்கும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு வேணுமாக்குற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள். செகண்ட் டைம் ஆயில் ஊற்றுங்க. மறுபடியும் ஆயில் ஊற்றிக்கலாம். மறுபடியும் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். நம்ம டிப் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வேணும் மயனைஸு. அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம தந்தூரியெல்லாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இப்போது நான் 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் வினிகர் இருந்தால் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன் 1 ஸ்பூன். மறுபடியும் பீட் பண்ணலாம். நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு பீட் பண்ணோம். கன்சிஸ்டன்சி பாருங்கள். நம்ம சூப்பர் மயனைஸ் கன்சிஸ்டன்சி. இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு இன்னொரு முறை நம்ம பீட் பண்ணால் இன்னும் திக்காகும். நான் இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். மறுபடியும் பீட் பண்ணி காண்பிக்கிறேன். பாருங்கள், நம்ம மயனைஸ் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஏன்னா நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தான் இதை சர்வ் பண்ண போகிறேன். இன்னும் திக்காக வேணும்னா நம்ம ஷவர்மா ரோல்க்கெல்லாம் போடணுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் அளவு மறுபடியும் நீங்கள் ஆயில் விட்டு மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் திக்காக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு கார்லிக் மயோ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக செய்து என்ஜாய் பண்ணுங்கள். கார்லிக் மயோ செய்கிறதுக்கு நான் பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் ஃப்ளேவரபுளாக இருக்கும். நம்மளுக்கு மயனைஸ் ஒயிட்டாக கூட இருக்கும். நம்ம ஹோம்மேட் கார்லிக் மயனைஸ் பாருங்கள், இது மாதிரி டிப் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார்லிக் மயனைஸ் ஹோம்மேட் எப்படி இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.